இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? என்ன விளாக்குன்னு, அப்பா அம்மாவை மதியுங்கள். அப்பா அம்மா நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்த உறவுகளை மதியுங்க. அதுதான் இன்றைக்கி என்னுடைய டாபிக். அப்பா நம்ம காலம் முழுவதும் நம்மளை சுமப்பாங்க. அம்மா 10 மாதம் சுமக்கிறவங்க. ஏன் இந்த டாபிக் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நிறையா பிள்ளைங்க ரொம்ப அப்பா அம்மாவை பேடு பேசுகிறது, திட்டுறது, அப்பாவை மதிக்கிறதே கிடையாது. அப்பா அம்மாலாம் வேலைன்னு ஓடுவாங்க இல்லையா? பிள்ளைங்களை காப்பாற்றணும், வைக்கணும், செய்யணும் அப்படின்ட்டு வேலைக்கு போவாங்க இல்லையா? அது ஒரு சில பிள்ளைங்க மதிக்கிறது இல்லை. அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. பாசம் இல்லாதனால அது அப்பா அம்மாவை வெறுக்காதீங்க. அப்பா அம்மாவை எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் மதித்து நடங்க. அதுதான் நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற பெருமை. நிறைய பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்க. சின்ன வயசுலேயே செல்லமாக வளர்த்துருப்பாங்க. செல்லம் கொடுக்குறது தப்பு இல்லை. அது எந்த இடத்துல செல்லம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல செல்லம் கொடுக்கணும். எந்த இடத்துல கொடுக்கக்கூடாதோ அந்த இடத்துல நம்ம செல்லம் கொடுக்குறத நிப்பாட்டணும். பேரண்ட்ஸும் சரி, குழந்தைங்களும் சரி. பேரண்ட்ஸாக பிள்ளைங்க மதிங்க. குழந்தைங்களையும் அப்பா அம்மா கவனமாக வளங்க, நல்லபடியாக வளங்க, நல்லதை சொல்லி கொடுத்து வளங்க. பிள்ளைங்க அடம் பிடிக்கிறாங்க, நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுனால அந்த பிள்ளை திரும்ப நம்ம அப்பா அம்மா வாங்கி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க திரும்ப அடம் பிடிக்கிற, சேட்டை பண்ண வைக்கிற, அந்த மாதிரி செய்கிறாங்க. சரிங்களா? அதனால் அப்பா அம்மாவும் பிள்ளைங்களுக்கு அடம் பிடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்களை நல்லா வளங்க. நிறையா பிள்ளைங்க எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேயே வளர்த்துருப்பாங்க. காதல் இந்த மாதிரிலாம் போவாங்க. அப்படி பிள்ளைங்களாம் நிறைய இருக்கிறாங்க. இந்த காலத்தில் அந்த மாதிரி பிள்ளைங்கள தான் பார்க்க முடியுது. லவ் பண்ண அந்த பிள்ளைங்களையே பார்க்க முடியல. ஏன் இந்த டாபிக் இன்றைக்கி எடுத்துகிறேன் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல எப்படி நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும், எப்படி செய்யணும். எவ்வளோ 10 மாதம் சுமந்து 23 வருஷம் வளர்க்குறாங்க. வளர்த்து அவங்களுக்கு யார்கிட்ட கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும். இதை சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, இந்த லவ் பண்ணுற பிள்ளைங்க, சேட்டை பண்ணுற பிள்ளைங்கெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா தப்பெல்லாம் திருத்தி கொள்ளுங்கள். லவ் பண்ணுங்கள். லவ் பண்ண வேணான்னு நான் யாருமே சொல்ல மாட்டேன். எல்லார்கிட்டேயுமே லவ்ங்கிற ஒரு வார்த்தைகள் இருக்கும். லவ் பண்ணுங்கள், வேண்டாங்கிற. நல்ல ஒரு வேலைக்கு போங்க, 2 பேருமே சம்பாதிங்க. லவ் பண்ணுற பையன் என்றைக்கா இருந்தாலும் இது நம்மளுடைய சொத்து அப்படின்ட்டு ஒரு கெட்ட ஒரு இது இருக்க மாட்டாங்க. கெட்ட இது எப்படி சொல்கிறது, உடம்பு இதுக்கு ஆசைப்படுற பையங்க இருக்காங்க. டைம் பாஸுக்கு லவ் பண்ணுற பையங்க இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க குழந்தைங்களே. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்பா அம்மா பார்த்து வைப்பாங்க, அது நல்லது தான் நமக்கு. சரிங்களா? இப்போ நாளைக்கு ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னா கூட நம்ம அப்பா அம்மா பார்த்துருக்காங்க. அப்பா அம்மாட்ட சொல்லி நம்ம தீர்த்துக்கலாம். நம்மளோட ஒரு கஷ்டத்தில் இருந்தோம்னா அவங்க நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இதே இது நீங்களாக மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்காது. அப்பா அம்மா தான் தெய்வம். அவங்க இப்போது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நாளைக்கு ஒரு கஷ்டம்ட்டு உங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா, என் பிள்ளையை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு தட்டி கேட்பாங்க. நீங்களாம் மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதுங்காது. எல்லாருமே நம்ம சொந்த பந்தங்கள் போகும், அண்ணன் தம்பி போவாங்க. அப்புறம் அங்கேயுமே இது மாப்பிள்ளை வீட்லேயும் சம்மதிக்கலன்னு வச்சுக்கோங்க, அங்கேயுமே நம்மளை கெட்டதாக தான் பேசுவாங்க. இது என்ன பிள்ளை, இதெல்லாம் ஒரு பிள்ளையா, இது என்ன வளர்த்துருக்காங்க. நம்ம அப்பா அம்மாவையும் குறை சொல்கிற லெவலுக்கு வந்துடும். நம்ம பண்ண தப்பால் நம்ம அப்பா அம்மாவையும் பாதிக்கும். ஆமாம் தானே? அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் அடம் பிடிக்காதீங்க. அம்மா அப்பா என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிடுங்க. இல்லாததை நம்ம கேட்கக்கூடாது. இருக்கிறத வச்சு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சாப்பிடுங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏன் சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி அப்பா அம்மாலாம் நிறையா சின்ன பிள்ளையிலேயே வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளைங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் உங்கள் அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா கிட்டே அப்படி கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து எதுக்குமே ஆசைப்பட்டதும் கிடையாது. இருக்கிறத நான் சாப்பிட்டு போவேன். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட அம்மா அப்பாவே நான் மதிப்பு கொடுத்து நல்லா பேசி நல்ல வழியில் தான் இன்னும் இருக்கிறேன். அவங்க பார்த்த மாப்பிள்ளை தான் கிட்டே இருக்கிறேன். அவங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளையோட இன்னும் 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் சண்டை வந்திருக்கு. சண்டை வராமலாம் கிடையாது. குடும்பம்னா சண்டை வரும், செய்யும். சண்டை போட்டாங்களே, இவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டேங்காங்களே அப்படின்ட்டு நம்ம தவறான ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது. எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி. அப்பா அம்மாவும் சொல்கிறேன், ஒரு சில அப்பா அம்மாக்கள் இப்போ அப்பா வெளிநாட்டில் இருப்பாங்க, அம்மா சொந்த ஊரில் இருப்பாங்க. அப்பா அம்மா வெளில இருக்கிறதுனால தவறான ஒரு பாதையில் அப்பா அம்மாவும் பேரண்ட்ஸுகளும் போகிறாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸுகளும் இதை நீங்கள் பாருங்கள். உங்கள்கிட்ட எந்த தவறு இருக்கோ அதை திருத்தி கொள்ளுங்கள். பிள்ளைங்க அப்பாவை பாருங்கள், அப்பா அம்மாவை மதிங்க. அப்பா அம்மாவும் பிள்ளைங்க கூட பாசமாக இருங்க.
பாசமாக இல்லை, அந்த பாசம் கிடைக்காதனால தான் அந்த பிள்ளைங்க வந்து இன்னொரு ஒரு உறவை வந்து தேடி போகிறாங்க. அந்த உறவு தேடி நம்ம பாசம் கொடுத்தா ஏன் இன்னொரு உறவை தேடி போகிறாங்க? சரிதானே? யாருமே உறவுகளை தேடுறது தப்பு இல்லை. அதே மாதிரி துணையோடு இருக்கிறவங்க நிறையா பேர் தேடுவாங்க. அதுவும் நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஒருத்தங்க ஒரு துணையோடு இருக்கிறவங்களுக்குள்ள வந்து தயவு செய்து தேடாதீங்க. துணை இல்லாமல் சிங்கிளாக இருக்காங்களா, லவ் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கா, ஓகே பண்ணுங்கள். அதே மாதிரி பேரண்ட்ஸோட அனுமதி பெற்று நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு நீங்களாக ஒரு முடிவு எடுத்து ஒருத்தங்களை தேடி போனதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம கஷ்டப்படணும். இதே இது அப்பா அம்மா பார்த்து வச்சாங்கன்னா நமக்கு அப்பா அம்மாவும் இருப்பாங்க, நம்ம உறவுகளும் இருப்பாங்க, நம்மளை யாரும் எதுவும் பேசவும் மாட்டாங்க. இது தனியாக நம்மளுடைய இது எடுத்துட்டோம் அப்படின்னு தனியாக போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அதை வளர்க்குறது கஷ்டம். பாட்டியம்மா வேணும் நமக்கு. எனக்கெல்லாம் பாட்டியம்மாலாம் கிடையாது. பாட்டியம்மாலாம் நான் பார்த்ததே கிடையாது. அப்பா அம்மா சைடும் சரி, அம்மா அப்பா சைடும் கிடையாது. இருந்தாங்க, ஆனால் நான் பிறக்கும்போது இல்லை. அதனால் பாட்டி பாசம்னா என்ன, தாத்தா பாசம்னா என்ன, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. அப்பா அம்மா பாசத்தையுமே நான் பார்த்ததில்லை. இப்போ உள்ள ஜென்ரேஷன் குழந்தைகளுக்குலாம் அப்பா அம்மா பாசம்லாம் கிடச்சிருக்கும். எனக்கு வந்து அந்த பாசம், அப்பா அம்மா பாசம், அண்ணன் தம்பி பாசம், அக்கா தங்கச்சி பாசம், எந்த பாசமுமே எனக்கு பாசங்கிறதே கிடையாது. அந்த மாதிரி நான் வாழ்ந்துவேன். அதனால தான் சொல்கிறேன், இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, பண்டம், நீங்கள் என்னெல்லாம் கேட்பீங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இருக்கிறத சாப்பிட்டுட்டு பழைய சோறுலாம் நாங்கள் சாப்பிடுவோம். யாரெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்ருக்கீங்க? நாங்கள் இன்ன வரைக்கும் ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 23 வருடம் ஆயிடுச்சு நான் பிறந்து. 26 வருஷம் ஆயிடுச்சு. 26 வயசு ஆகுது. 26 வருஷம் ஆயிடுச்சு. நான் இன்னும் ரேஷன் அரிசி சாப்பிட்றேன். நீங்கள்லாம் கடை சாப்பாடு சாப்பிடுவீங்க. அதே மாதிரி வெளியில் போயிட்டோம்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பீங்க. அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க. அப்படித்தானே? எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. எனக்கு வாங்கி தர மாட்டாங்க, எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. நானும் கேட்க மாட்டேன். ஏன்னா எங்களுடைய சூழ்நிலை எப்படி, எங்கள் அப்பா அம்மா அப்படி வளர்ந்துருக்குறாங்க, எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கிறேன். கேட்கவும் மாட்டேன். எப்பயாவது கேட்குறது ரேரு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அப்பா அம்மாவை மதிக்கிறது கிடையாது. நிறையா பிள்ளைங்க அப்பா அம்மாவையே பேடு வேர்டு போட்டு திட்டுறது, எத்துறது, மிதிக்கிறது, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அப்பா அம்மா தெய்வம், அவங்கள மதியுங்க. யாராக இருந்தாலுமே எனக்கு எல்லாருமே ஒன்று தான். நம்ம உறவுகள் எல்லாருமே ஒன்று தான். இது பார்க்குற உறவுகள் யார் அம்மா அப்பா தப்பு பண்ணாலும் தப்பை வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் அதை மாற்ற பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை.